நான்வெஜ் சாப்பிட்றவங்க சொல்கிறாங்க பாருங்க, இல்லைங்க நம்ம சாப்பிடாட்டி அதெல்லாம் அப்படிங்கிறாங்கல்ல. கிடையவே கிடையாது. அது எல்லாமே, அதாவது மனுஷனை தவிர்த்து எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. நாம் தான் என்ன பண்ணுறோம், தறிக்கெட்டு ஓடிட்டுருக்கோம். 3 மணிக்கு சாப்பிட்டது பிரியாணி பத்தலையா, இப்போ 1 மணிக்கு சாப்பிட போகிறாங்க. அந்த 1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. காலையில் 7 மணிக்கு தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். பின் அவன் என்ன வேலைக்கு போவான், யாரை காப்பாற்றுவான்? ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வரப்போது ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளை அலர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது, அது ஒரு உயிரற்ற உடல், பிணம். அந்த பிணத்தை எங்கே போய் புதைக்கணும், எங்கே போய் எரிக்கணும். இப்போ நம்ம கூடயே பிறந்து வளர்கிறாங்க அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, எவ்வளோ விஷயம், நம்ம எவ்வளோ உறவு முறை கொண்டாடுறோம் உயிரோடு இருக்கும்போது. இறந்துட்டா எப்போ தூக்குறது? கேஸுக்கா, சுடுகாட்டுக்கா, இல்லை புதைச்சிடலாமா அப்படின்னு தானே யோசிக்கிறோம். ஏன்? அது உயிரற்ற உடல். அதை வீட்டுக்குள்ளே வைக்கிறோமா, உடனே ஒரு 1 டே 1.5 டேட்டில் தூக்கி வீட்டை விட்டு வெளியே வைக்கிறோம். ஆனால் எங்கேயோ இறந்த பணத்தை, யாரோ கொன்ன பூட்ட பணத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது இல்லாமல் எது வரைக்கும் கொண்டு போகிறோம், கிச்சன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், 2 கிச்சன் வச்சுருந்தாங்க. எதுக்குடா 2 கிச்சன் கேட்டேன். இது வெஜ்ஜு சமைக்க, அது நான்வெஜ் சமைக்கன்னாங்க. அட பாவிகளா, 2 கிச்சன் வச்சு உனக்கு 2 வயிறாக இருக்குது, ஒரு வயிறு தானே இருக்குது. உன் உடம்புலையே கொண்டு போகிறேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இந்த கோவிலுக்கு உள்ள பெட் பாடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. இந்த கோவிலுக்குள்ளார எப்படி டெட் பாடி எடுத்துகிட்டு போகலாம்? எடுத்துகிட்டு போகவே கூடாது. அதனால தான் வள்ளலார் மாதிரி ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பழக்கம் உனக்கு எந்த விதத்துலேயும் நல்லது செய்யாதுன்னு. இப்போ நான் வேறு பக்கம் சொல்கிறேன். இப்போ வள்ளலார் மாதிரி ஞானிகள் எப்படி நமக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு, இதை நீங்கள் பத்ரிஜிட்டையும் செஞ்சு பார்க்கலாம். இஃப் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு பத்ரிஜி, அவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி உதவி கேட்டால் செய்வாங்க. நான் ஒரு தடவை சென்னைக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு விழா முடிச்சுட்டு கிளம்பிகிட்ருக்கு. ராத்திரி 12 மணிக்கு தான் நான் போய் பஸ்ஸில் போய் உட்கார்றேன். அந்த பஸ்ஸில் உட்கார போது நிஜமாகவே சொல்கிறேன், பயங்கரமான டயர்டு. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய செல்ஃபோனு இப்படி வச்சுருக்கேன், 5000 ருபீஸ் கேஷ் வச்சுருந்தேன் கையில். அது இப்படி வச்சுட்டு எனக்கு என்ன அறியாமல் நான் தூங்கிட்டேன். கரெக்டாக 1:30 மணிக்கு வள்ளலார் என்னை எழுந்துறின்னு சொல்கிறார். நான் அவர்கிட்ட, நான் தான் நல்லா தூங்கியிருக்கேன்ல, என்னை ஏன் எழுப்புறீங்க அப்படின்னு வீட்டில் கோப்பில் காலையில் எழுப்புனா அது மாதிரி நான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எந்திரிக்க மாட்டேன்னு. அவர் இல்லை எழுந்துரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரும் 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டு நான் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வம்படியா எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொன்னார்ல. என்ன சாமி நீங்கள் ஏன் இப்போ, அப்போ கூட நான் எந்திரிக்கலை, நல்லா கவனிங்க, அப்போ கூட நான் எந்திரிக்கலை. அவர்கிட்ட கேட்குறேன், என்னை ஏன் இப்போ எந்திரிக்க சொல்கிறீங்க? நீ கையில் வச்சுருந்தில்ல செல்ஃபோனு, அதையும் அந்த 5000 ரூபாய் கேஷு, அவர் அமௌண்ட்டு எண்ணி சொல்கிறாரு, அதையும் பக்கத்தில் போய் எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிறான் பாடுறா அப்படின்னார்ல. ஆஹா, அதுக்கப்புறம் தூக்கம் வருமா? படக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது, அதனால் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு இடத்துல நடக்கிற ஒரு இமேஜை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ண முடியுது நம்மளால். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி பேசியிருந்தால் உங்களால் அதை புரிஞ்சிருக்க முடியாது ஈஸியாக. ஆனால் அவர் இமேஜ் அனுப்புகிறார் எனக்கு, இவன் தான் இங்கே நிற்கிறான் பாருன்னு. நேராக அவன்கிட்ட போனேன்னா, தம்பி எடுப்பா என் ஃபோனை எடுந்தா. அவன் என்ன பண்ணா, சார் யார் நீங்கள், என்ன சார் திடீர் படுத்துருந்தீங்க, திடீர்னு ரூபா கேட்குறீங்க அப்படின்னா, தம்பி நீ இதுக்கு சரிப்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டு கண்டக்டர்கிட்ட, சார் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன்ல. சொன்னோன்னா அவன் பயந்துட்டான். புது திருடனாக இருப்பான். பழைய திருடனா ஸ்டேஷனில், நான் எப்படி ஸ்டேஷனுக்கு போய் கணக்கு கொடுப்பேன், அப்போ உன் செலவில் போகிறேன்னு சொல்லியிருப்பான். புது திருடனால பயந்துட்டு என்ன பண்ணான், டப்புன்னு கொடுத்துட்டு இறங்கிட்டான். அந்த நேரத்தில் எனக்கு
ஒரு அருட்பெருஞ்சோதி அகவல்னு வள்ளலார் ஒன்று எழுதியிருக்கார். அதில் ஒரு வரி இருக்குது. அந்த வரி என்ன சொல்லுவார்னா, எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கங்குளும் பகலும் மெய் காவல் செய் துணையே. நீங்கள் ஒரு குருநாதரை முழுமையாக நம்பிட்டீங்கன்னா அவங்க நடு இரவிலும் நடு காட்டிலும் நீங்கள் எங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வேறு யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க, நம்ம குழந்தைங்க இருப்பாங்க, நம்ம மனைவி இருப்பாங்க, நம்ம பெற்றோர் இருப்பாங்க. ஆனால் அவங்களால அந்த நேரத்தில் வந்து உதவி பண்ண முடியுமா நம்மளால்? ஆனால் எங்கே போனாலும் உதவி. நான் என்ன சொல்ல வரேன்டா, நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கிறத விட இது போன்ற ஞானிகளோட நல்ல தொடர்பில் இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிற நன்மைகள் இது. அதே போல் இப்போ ஒருத்தர் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, சரியா? இன்றைக்கி சாப்பிட்ருக்க, அது அவரோட உடம்பை விட்டு எப்போ வெளியே போகும்? 3வது நாள் காலையில் தான் வெளியில் போகும். 72 hours அது நம்ம பாடியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே இது ஒரு சிங்கம் இருக்குது, அது நான்வெஜ் சாப்பிடுது. நல்லா கவனிங்க, அது எப்படி சாப்பிடுது? நான்வெஜ்ஜு பச்சையாக சாப்பிடுது. ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டு சாப்பிடுதா? கிடையாது. அது அப்படியே சாப்பிடுது. அதனால் அது உடனே அதுக்கு டைஜஸ்ட் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் அது வந்து 4 to 5 hours தான். ஒரு சிங்கத்துக்கு அது என்ன சாப்பிட்டுச்சோ அது அதை டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு 4 to 5 hours தான் ஆகும். என்ன காரணம்னா அதோட குடலினுடைய நீளம் இருக்கு இல்லையா, 3 feet. நம்ம குடலோட நீளம் 21 feet. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் அது ட்ராவல் பண்ணுற டயத்தை, எவ்வளோ நேரம் அதை எடுத்துக்கிறதுன்னு. நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, சில பேர் இருக்காங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. சார் கோவிலுக்கு கூப்பிட்டு பாரு, இல்லை நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன், வரமாட்டேன், மறுநாள் போவான். ஆனால் அது அவன் வயிற்றில் தான் இருக்கும். ஆனால் நான் இது சொல்கிறக்காக கூட இதை சொல்லலை. நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்ற மாமிசத்தினுடைய கடைசி துண்டு இருக்கு இல்லையா, த பீஸ், அது உங்கள் உடம்பில் உங்களை சுற்றி இருக்கிற ஆறாவை விட்டு வெளியில் போகிறதுக்கு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் கழிச்சு தான் உங்கள் ஆறாவை விட்டு அது வெளியே போகும். ஆறாங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, அது உங்களோட ஜாதகம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய 100 bets பின்னாடி என்ன இருக்குது, இன்னும் 100 betsக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ ஒழுக்கமான ஆள், நேற்று ராத்திரி நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாமே அந்த ஆறால் ரெக்கார்ட் ஆகிருக்குது. உங்களுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், ஏற்கனவே என்ன வந்து போச்சு, இப்போ என்ன டிசீஸ் இருக்குது, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு நீ ஃப்ராக்சர் ஆக போகிறது இப்போவே இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ராக்சர் ஆக்சிடென்ட்டுன்னு, ஆனால் ஆறால் இருக்குது. இன்னும் 6 மாதம் கழிச்சு இவனுக்கு ஃப்ராக்சர் ஆகும், உனக்கு எலும்பு உடையும்னு சொல்லி ஆறால் அந்த சக்கரா வந்து சுத்தாமல் நிற்கிதான். 6 months முன்னாடி அந்த சுத்த வேண்டிய அப்படியே நிற்கிதான். ஆறாவை பற்றி நீங்கள் அதிகமாக படித்து பாருங்கள். ஆறாவை பற்றி படிச்சிங்கன்னா நீங்கள் நான்வெஜ் யாருமே சாப்பிட முடியாது, யாரையும் நீங்கள் சாப்பிட விட மாட்டீங்க. அந்த ஆறால் அவ்வளவு தகவலும் இருக்குது. நான் என்னோடய நெருங்கிய நண்பர் பத்ரிஜி மாதிரியே அவரும் ஒரு சுவாமிஜி, அவர் வந்து பிக்கு போதிபாலான்னு சொல்லிட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு புத்தமத துறவி. அவரால் சாதாரண கண்ணில் ஆறாவை பார்க்க முடியும். நம்ம ஆறாவுக்குன்னு கேமராஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதை கண்டுபிடிச்சவன் இந்தியன்ஸ் கிடையாது, அமெரிக்காக்கார். அந்த ஆறாவை ஃபோட்டோ பிடிக்கிற கேமரா அது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோடு லிங்க் பண்ணியிருக்குது. 7 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதை யாரா கண்டுபிடிச்சான்னு பார்த்தா அமெரிக்காக்காரன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த இதில் வச்சு அவர் அந்த பிக்கு போதிபாலான்னு சொல்கிற அந்த சுவாமிஜிகிட்ட ஒரு தடவை நான் இதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட ஏதோ அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாரு. சாய், இந்த மாதிரி புத்தர் இதை சொல்லியிருக்காரு சாயின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் என்ன பண்ணேன், ஆமாம் இதே தான் வள்ளலாரும் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொன்னோன்னா அவர் முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு வந்துச்சு. பத்ரிஜி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார், ஆனால் அந்த பிக்கு இருக்கார்ல, தமிழ் படம் வில்லன் மாதிரி இருப்பார் ஃபேஸு. அவர் முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாது. அவர் மெதுவாக அப்படி சிரித்தார். நான் சொன்னேன், நீ தான் சிரிக்கவே மாட்டேயா, ஏன் சிரிச்சேன்னு கேட்டேன்.
அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீ இப்போது வள்ளலார்னு சொன்னேல்ல, ஆமாம், அப்போது உன் உடம்புல அந்த ஆறாவை அவர் பார்க்குறனால இந்த ஏரியாவிலேருந்து இப்படியே ஒரு ஒளி ஓடி, தங்க பொன்னிறமான ஒரு ஒளி என் ஆறாவில் இப்படி ஓடி இப்படி போச்சான். அது அவர் கண்ணில் பார்த்துருக்காரு. சும்மா சொல்லியிருக்கேன், வள்ளலார்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஞானிகள்கிட்ட பழகிறதுல கிடைக்கிற அட்வான்டேஜஸில் இதுவும் ஒன்று. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, நல்லோரை காண்பதும் நன்றே. இந்த ஆறாவை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு யானை, நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த யானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி யானை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என் பேரே கணேஷ் தான். இப்போது வீட்டில் திருஷ்டி இருக்குது, குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்குது, இல்லை எவனோ ஒருத்தர் ஏதோ செய்வினைங்க செஞ்சு வச்சுருக்கான், ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு ஈஸியான வழி ஒன்று சொல்கிறேன். காய்கறிகளை எடுத்துக்கங்க. காய்கறின்னா நாட்டு காய்கறி, தயவு செஞ்சு இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு போகாதீங்க. யானைக்கு முட்டி வலிக்கும். காலிஃப்ளவர்னால் யானை குதிக்கும் பார்த்த உடனே, சின்ன குழந்த மாதிரி குதிக்குது யானை காலிஃப்ளவரை பார்த்துட்டு. ஆனால் அது கொடுக்கக்கூடாது. அந்த பாகன் சார் அதுக்கப்புறம் 1 வாரம் அழு சார், மூட்டி வலி கொடுக்காதீங்கன்னு சொன்னார். அதனால் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் இருக்கு இல்லையா, அவரைக்காய், இது மாதிரி எதுனாலும் ஒரு 5 கிலோ உங்கள் வசதி தகுந்த 10 கிலோ வாங்கிட்டு போய் யானைக்கு கொடுங்க. உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு யானை இருக்கும் இல்லையா, கோவில் யானையோ இல்லை ப்ரைவேட்டாகவே யானை வளர்க்குறவங்களாம் இருக்காங்க, அங்கே போய் கொடுத்துட்டு யானை இங்கே நிற்கிதுன்னா நம்ம அதுக்கு பக்கத்தில் அந்த பாகன் சொல்கிற டிஸ்டன்ஸில் எவ்வளோ கேளோ அதுக்கு பக்கத்தில் போக முடியுமோ அதுக்கு பக்கத்தில் போனோம்னு சொன்னால், அது அந்த உணவை நம்ம கொடுத்தோம் இல்லையா, உணவு அது சாப்பிட்ற போது அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் அதோட யானை பெரிய உருவங்கனால அதோட ஆறா ரொம்ப தூரம் இருக்கும். அதனால தான் யானைகிட்ட போய் ரூபா கொடுக்கறது, யானைக்கு ரூபா கொடுக்கறது இந்த இடத்துல மேட்ரு கிடையாது. அதோட யூ ஆர் கம்மிங் இன்சைட் தி ஆர் ஆஃப் எலிஃபெண்ட். அந்த ஆறாவோட, அந்த யானையோட ஆறாவுக்குள்ளே நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்கள் ஆறா க்ளீன் ஆகிடும். வெரி சிம்பிள், ஈஸியஸ்ட் வே டு க்ளீன் யுவர் ஆறா. அதுலேயும் யானையை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அது நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி விட்டுருவோங்க ஆறாவை. சிம்பிள். யானையை சந்தோஷப்படுத்திட்டிங்கன்னா, நான் ஒரு தடவை என் ஃபேக்ட்ரிக்கு, என்னோடய மினரல் வாட்டர் ஃபேக்ட்ரிக்கு யானை வந்துச்சு. தண்ணி குடிக்குமான்னு கேட்டேன். குடிக்கும் சார்னார். தண்ணி கொடுத்த பிறகு இந்த யானையை நான் தொடலாமான்னார். சார் இது நல்ல யானை சார், சும்மா தொடுங்கன்னாரு. நான் போய் அதோட தும்பிக்கையை கட்டி பிடிச்சிட்டேன். யானை ஒன்றுமே சொல்ல, அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம இதுவோ கேட்டேன், இந்த யானைக்கு பேர் என்ன, ரேவதின்னு சொன்னார். சரி சார், நான் போய் இதை போய் கட்டி பிடிச்சிட்டேன், இது ஒன்றுமே சொல்லலைன்னா அவர் சொன்னார், சார் அது உங்களை தான் சார் ஒன்றும் பண்ணலை அப்படின்னாரு. ஏண்டான்னு கேட்டேன். அது சொல்கிறாரு, பைத்தியம் பிடிச்சவன், ட்ரக் அடிக்ட்டு, நான்வெஜ்ஜையே கொடூரமாக சாப்பிட்றாங்கல்ல, அவங்கள கண்டா யானைக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களோட ஆறா நெகட்டிவ் ஆறா, நெகட்டிவ். அதை பார்த்தா யானை என்ன பண்ணும், அதை அறியாமலே டப்புன்னு தள்ளி விட்டுரும். நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, யானை எவனோ ஒருத்தர் டக்குன்னு அடிக்கிறதுல அது நெகட்டிவ் ஆறா, அதை யானைக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சொன்னால் ரொம்ப கதை இருக்குது என்கிட்ட சொல்கிறதுக்கு. அதனால் உங்களுக்கு இந்த நான்வெஜ் சம்மந்தமாக நான் சாப்பிட்டு தான் சார் ஆகணும், டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காரு, ஏன்னா உடம்புல சத்தே இல்லை அப்படிலாம் யாராவது சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் காரணமே இல்லை. ஏன் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, நான் மெடிக்கல் ஃபீல்டில் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். நான் ஏதோ கோவத்தில் சொல்கிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. 20 இயர்ஸ் நான் ரேன்பேக்ஸி கம்பெனியில் நான் ஸ்கின் அண்ட் போன் டிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா, நான் ரொம்ப டாக்டர்ஸை பார்த்துருக்கேன். டாக்டர்ஸை விட பொது அறிவு இல்லாதவங்க எந்த ப்ரொஃபஷனும் கிடையாது. இங்கேயே டாக்டர்ஸ் இருப்பீங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா பொது அறிவு வராததுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே 4 பேரை போய் பார்க்காம வீட்டில் ஒழுங்காக படித்தவங்க அவங்க. அதனால தான் டாக்டர் ஆகியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி நைட்டு தக்லீஃப் போவோமா, டூரிஸ்ட் ஃபேமிலி போவோமா அப்படின்னு பிளான் பண்ணோன்னா நீங்கள் டாக்டர் ஆகவே முடியாது. ஏன்னா அவங்க 2 லட்சம் பேரை மனசில் வச்சுருக்கணும். அது எப்போ வச்சுக்க முடியும்?
இந்த மாதிரிலாம் ஜாலியாக சுற்றினா வச்சுக்க முடியாது. அதெல்லாம் வச்சுக்கிட்டனால தான் அவங்க டாக்டர் ஆகியிருக்காங்க. அதனால் பொது அறிவுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க புக்கில் படித்ததை மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த புக்கு எழுதினவன் யார்? ரொம்ப புக்ஸு வந்து பிரிட்டிஷ் ஃபார்மகாலஜியில் வரும், IPBPன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் ஃபார்மகாலஜி, அந்த பிரிட்டிஷ் ஃபார்மகாலஜியில் அவன் யாரானா பீஃப் ஈட்டிங் கண்ட்ரி தான் பிரிட்டன். ஏன்னா வேறு என்னமே இல்லை, அங்கே வெறும் புல் வளர்ந்துருக்குது. அங்கே ஒரு மரம் செடி கிடையாது, வெறும் புல். அந்த புல்லை திங்கிறதுக்கு மாடு, அந்த மாட்டை திங்கிறதுக்கு இவன்கிட்ட போய் மருந்து கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? மாட்டோட லிவர் இதுக்கு சாப்பிடு, சூப்பராக இருக்கும். அது நீ மாட்டோட பிரெயின் தலைக்கறி சூப்பராக இருக்கும். அவனுக்கு அவன் மேலே தப்பு சொல்லக்கூடாது. அவன் ஊரில் அதுதான் கிடைக்கிது, அவன் அந்த சொல்யூஷன் தான் சொல்லுவான். அவன் எழுதின புக்கை இந்தியாவில் வந்து இந்த டாக்டர்ஸை நமக்கு சொல்லுவாங்க. அதனால் எந்த டாக்டர் சொன்னாலும் சாப்பிடாதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தையே நான் இப்படிலாம் பேசி காலேஜில் படிக்கிற போது ஒரு வழியாக அவளை வெஜிடேரியன் ஆக்கி விட்டேன். அவங்க அப்பா என் கூட சண்டைக்கு வந்துட்டார். நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளைய இப்படி ஆக்கிட்டேடா அப்படி சொல்லி சண்டைக்கு வந்தார். நான் என்ன பண்ணேன், இல்லைங்க இது வந்து நான் அதுக்கு நல்ல பழக்கத்தை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவரால் ஒத்துக்கவே முடியல. அவருக்கு ஒரு கோபம், ஆமாம் டாக்டரே எனக்கு சாப்பிடாதன்னு சொல்லலை, நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்ல. அவர் வந்து தாசில்தாராக இருந்தார். நான் சொன்னேன், டாக்டர் இப்போ சொல்ல மாட்டார், நீ சாகிற போது தான் சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன்ல. அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இன்னும் இப்படி பேசிட்டேன் அப்படின்னாரு. நான் வேணும்னு சொல்லலை, நான் உண்மையை தான் சொன்னேன் உனக்கு. ஆனால் பல நேரங்களில் உண்மை பேசக்கூடாதுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 54 வயசு தான் அவருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போவும் டாக்டர் சொல்லலை. செகண்ட் அட்டாக் வந்துச்சு, அப்போ தான் டாக்டர் சொன்னார். தேர்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நீ இருக்க மாட்ட, நீ நான்வெஜ் சாப்பிட்றத நிப்பாட்டுன்னு சொன்னார் டாக்டர். அன்றைக்கி நைட்டே என் ஃப்ரெண்டு என்னை ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவோட ஏதோ பேசணுமான்னார். வீட்டுக்கு போனேன். நீ சொன்ன மாதிரி தான் சொன்னார். இது நாள் வரைக்கும் இந்த டாக்டர் வந்து நான்வெஜ் சாப்பிடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது, இப்போ தான் சொல்கிறாருன்னாரு. மறுநாள் எனக்கு மெசேஜ் வச்சு அவர் இறந்துட்டாரு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸ் சொல்லலை, இப்படிலாம் இந்த ஒரு லாஜிக்கே எடுத்துகிட்டு போகாதீங்கிறேன். ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறது உயிர் உள்ள எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம உயிரை யாராவது கொல்றதை நம்ம ஒத்துக்குவோமா? அப்படிங்கிறப்போ இன்னொரு உயிரை நம்ம கொல்லக்கூடாதுங்கிறத சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். கணேஷ் சார் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விலங்கினத்தோட, அதுவும் யானையோட, எல்லாருமே யானையை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ரொம்ப அழகாக அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம், அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறோம். அதையே எக்ஸாம்பிளாக கொடுத்து நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இங்கே உயிரினம் அப்படின்றது நம்மளை மட்டும்தான் உயிரினமாக பார்த்துட்டு இருக்கோம், மற்ற உயிரினங்களை உயிரினமாகவே மதிக்கிறதில்லை அப்படின்றத நல்லா நினைவூட்டுறாரு. எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. மாஸ்டர்ஸ் நமக்கு எவ்வளோ அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு சார். இந்த ஒழுக்கத்தை பற்றி, நமக்கு எந்த ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒழுக்கம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஜோராக கை தட்டலாமே.